ஆட்டிசம் என்றால் என்ன, ஆட்டிசத்தின் அறிகுறிகள் என்னென்ன என்பதை பற்றி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் விளக்குகிறார் டாக்டர் விஜய் ஆனந்த். க்கும் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. அதாவது நான் ஏற்கனவே நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கிறேன். ஆட்டிசம்ன்றது பிரெயினில் ஏற்படக்கூடிய செயல்திறன் குறைபாடு. இது ஏற்படுறதுக்கு மிக முக்கியமான ரூட் காஸாக நான் என்னுடைய ப்ராக்டிஸில் பார்க்குறது ஹைபாக்சியா. இந்த ஹைபாக்சியான்ற வேர்டை நம்ம டீகோட் பண்ணும்போது ஆக்சிஜன் சப்ளை ஒரு செல்லுக்கு குறையும் போது அதனுடைய தாக்கம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் குறையிறது, நம்ம ஆக்சிஜனை டைரெக்டாக கொடுக்க முடியுமா? இப்போ நம்ம உட்காந்துட்டு இப்போ நான் இன்ஹேல் பண்ணிகிட்டு இருக்கிறது 21% ஆக்சிஜன். பட் அதுவே என்னுடைய உடம்புக்கு, என்னுடைய ஆர்கனுக்கு, செல்லுக்கு ஆக்சிஜன் தேவைன்னா எடுக்கலாம். அந்த ஆக்சிஜன் அளவுக்கு அதிகமாக நம்ம போகணுன்னா அதுக்கு ஒரு சேம்பர், ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சேம்பரில் உட்காரும்போது, உதாரணத்துக்கு இது ஸ்கூபா டைவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, டைவிங் மெடிசன்னு சொல்லுவாங்க. ஸ்கூபா டைவர்ஸ் கடலுக்கு கீழே ஒரு 20 ஃபீட்டு கீழே போகும்போது அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது ஆக்சிஜன் நம்ம எடுக்கும்போது நார்மல் ஆக்சிஜனை விட பிளாஸ்மா மூலமாக நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கனுக்கும் ஆக்சிஜன் சப்ளை கிடைக்குது. ஸோ இப்போ இந்த ஆக்சிஜன் சப்ளையை பல மொடாலிட்டிஸ் யூஸ் பண்ணுறாங்க. உதாரணத்துக்கு சக்கரை நோயாளிகளுக்கு புண் ஏற்பட்டு அது ஆறாமல் இருக்கும்போது அந்த புண் அந்த இடத்துல ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கொடுக்கும்போது ஹீல் ஆகிறத நம்ம பார்க்குறோம். ஸோ ரிப்பேர் மெக்கானிசம் ஆக்டிவேட் ஆகுது, பெட்டர் ஹீலிங் கிடைக்குது, செல்லுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும்போது. அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ், நிறைய ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரிஸ்க்கும் இன்ஜுரி ஆன இடத்துக்கு ஆக்சிஜன் போகும்போது ஹீலிங் பெட்டராக இருக்குது. இப்போ சமீபமாக காஸ்மெட்டிக் வேல்யூ, ஸ்கின் கேருக்கு, ப்ளஸ் ஈவன் ஃபாரின் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ஏஜிங்னு சொல்லுவாங்க. இந்த ஆன்டி ஏஜிங், அதாவது நம்ம வயது அதிகமாகிட்டே இருக்குது, நமக்கு வாழ்நாள் அதிகமாக வேணும்னாலும் ஆக்சிஜன் எடுக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக நமக்கு தெரிய வர்றது என்னென்னாக்கா, ஆக்சிஜனை நம்ம அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது நம்ம உடம்புக்கு தேவைப்பட்டால், இஃப் இட் இஸ் ரிக்வயர்டு, இது போய் அதனுடைய எஃபெக்டை நமக்கு பெட்டராக ஒரு ரிசல்ட் தெரப்பட்டிக் மொடாலிட்டியில் யூஸ் ஆகுது. ஸோ என்னுடைய அனுபவத்தில் ஆட்டிசம்ன்றது ஹைபாக்சியானால் ஏற்படுறதுனால ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜனை நம்ம ஒரு தெரப்பட்டிக் மொடாலிட்டியாக ட்ரை பண்ணலாம். மெஜாரிட்டி ஃபாரின் கண்ட்ரீஸில் பஹ்ரைன்ற ஒரு கண்ட்ரியில் கூட நான் பார்த்துருக்குறேன், ஒரு ஸ்டடீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 40 குழந்தைக்கு ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கொடுத்துருக்குறாங்க. அந்த ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கொடுத்ததில் அது ஒரு 3 குரூப்பாக பிரித்து பார்த்ததில் ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் கொடுத்த குழந்தைங்களுக்கு நல்லாவே ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அகைன் இந்த ஹைப்பர்பேரிக் கொடுத்தா உடனே குழந்தை நார்மல் ஆகிடுமா, உடனே எல்லாமே நார்மல் ஆகிடுமா, மேஜிக் நடக்குமானா நாட் பாசிபிள். டெஃபினட்டாக ஒரு ஸ்லைட் சைன்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை நம்ம இந்த ஆக்சிஜன் தெரப்பி மூலமாக விட்னஸ் பண்ணலாம். ஆனால் அதுக்கான ப்ரெஷர் கரெக்டாக இருக்கணும். நம்பர் ஆஃப் டேஸும் ஒரு மினிமல் அட்லீஸ்ட் ஒரு 40 days ட்ரை பண்ணும்போது அதுக்கான விட்னஸை நம்ம பார்க்குறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ ஆட்டிசம் பேஷண்ட்டுக்கு ஹைப்பர்பேரிக் ஆக்சிஜன் இஸ் அஸ் ஒரு பார்ட்டாக நம்ம தெரப்பியாக திங்க் பண்ணலாம் சார்.